வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்னும் நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்னென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. மரியாளே, பயப்படாதே, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய புத்திரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு குமாரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. மரியாள் எழுந்து யூதா நாட்டில் இருந்த சகரியாவின் மனைவியாகிய எலிசபெத்தை காண புறப்பட்டாள். எலிசபெத், எலிசபெத். மரியாளே, எனதருமை மரியாளே. எலிசபெத்தே, நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் கேட்டவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. மெய்யாய் அவளிடத்தில் உற்பத்தியாய் இருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயரால் அறிவிக்கப்படுகிறது. எல்லோரும் தங்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மீறி இருக்கிறவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அந்தபடியே குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு போனார்கள். யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட மரியாளுடனே குடிமதிப்பெழுத
கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில், இனி என்னால் ஒரு அடி கூட நடக்க இயலாது. சற்று பொறுத்துக்கொள் மரியாளே, நாம் இந்த சத்திரத்தில் கேட்டு பார்ப்போம். ஐயா, ஐயா. யார் அது இந்த நேரத்தில் கதவை தட்டுவது? ஐயா, தங்குவதற்கு இங்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? இங்கு இடம் இல்லை, சத்திரங்கள் எல்லாம் நிறைந்து விட்டது. இந்த இரவு வேளையில் நாங்க எங்கெங்கயா செல்வோம்? கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க ஐயா. என் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாய் இருக்கிறாள். சரி, நான் போய் ஏதாவது இடம் இருக்கிறதா என்று பார்த்து வருகிறேன். அப்பா, அப்பா, எனக்கு ஒரு யோசனை. நம்முடைய மாட்டு தொழுவத்தை சுத்தம் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு உதவியா இருக்கும்லப்பா. நல்ல யோசனை மகனே, நீயே அவர்களை அழைத்து சென்று அங்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய். சரிங்கப்பா, நல்லது. அப்படியே செய்கிறேன். வாருங்க, உங்களை எங்க தங்க வைக்கிறேன். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். அந்நாட்களில் சாஸ்திரிகள் வானத்தில் ஒரு அதிசய நட்சத்திரத்தை கண்டனர். நண்பர்களே, இங்கே பாருங்கள், இந்த நட்சத்திரம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது அல்லவா? நட்சத்திரம் கிழக்கிலிருந்து தோன்றிற்று. இதன் பிரகாசமும் இதன் தோற்றமும் மற்ற நட்சத்திரங்களை விட மிகவும் வித்தியாசமாக உள்ளது. இது ஏதேனும் எரிகல்லாக இருக்கலாம். நாளையும் பார்ப்போம். நண்பர்களே, இந்த நட்சத்திரம் இன்று மிக அதிகமாய் பிரகாசிக்கிறது. இது ஏதோ ஒரு நற்செய்தியை நமக்கு அறிவிக்கின்றது போல் தெரிகிறது. நண்பர்களே, இந்த நட்சத்திரம் ஓர் தெய்வ குழந்தை பூமியில் பிறந்ததை முன் அறிவிக்கின்றது. நண்பர்களே, நாம் அந்த அற்புத குழந்தையை காண உயர்ந்த பரிசுகளோடு புறப்படுவோம். நான் பொன்னை காணிக்கையாக கொண்டு போகிறேன். நான் வெள்ளை தோளத்தை காணிக்கையாக எடுத்துக் கொள்கிறேன். அப்படி என்றால் நான் தூப வர்க்கத்தை கொண்டு வருகிறேன். அந்நாட்களில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தனர். மியாவில்ல விடு. பாட்டு போட ரொம்ப குஷியா வாழை ஆட்டிட்டு போது பாருங்க. ஆகா, ஆமாண்ணே, அங்க பாருங்க, வாழை அசைச்சு அசைச்சு துள்ளி துள்ளி மேயுதுண்ணே. அது ஒண்ணும் இல்ல தம்பி, செம்மறி ஆட்டுக்கு புத்தியே இதுதான். மேகம் மேகம்.
சரி தம்பி, ஆடுகளை எண்ணி பாரு, நாம தூங்க போவோம். 1 2 3 4 5 6 பலகுரல் மன்னன் பேசி கூடலாம். அப்படி பேசி பேச ஏய் அண்ணா, அங்க பாருங்க அண்ணா, பாருங்க. ஐயோ, நம்மள சுத்தி பிரகாசமா இருக்குது. ஏதோ பயங்கர பிரகாசமா இருக்குது. எட்டி பாருங்க. பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளை துணிகளிலே சுற்றி முன்னடையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஏய், வாங்கடா, நாமளும் அந்த தெய்வ குழந்தையை பார்க்க போவோம். சரி வாங்க போவோம். நட்சத்திரத்தை கண்ட சாஸ்திரிகள் குழந்தை பாலகனை காண ஏரோது ராஜாவின் அரண்மனையை நோக்கி சென்றனர். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். ராஜா வாழ்க. மந்திரியாரே, நமது ராஜ்ய பரிபாலனத்தை குறித்து என்ன? ராஜாவே, அதை சொல்லவும் வேண்டுமோ? சிங்கத்தின் ஆட்சியில் பங்கமேது? ஏரோது ராஜாவென்றால் 8 திக்கும் நடுங்குமே. மன்னா, நீவீர் வாழ்க, உம் கொஞ்சம் வளக. அமருங்கள். ஒரு நாட்டியத்தை இங்கே போடுங்கள். ஆமா ஆமா எல்லாம் வராங்க. சரி. நீனே மாசம் பஸ் வெயிட்டிங் பஸ். அரசனை காணாமல் இருப்போமோ, அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ,
அருமை. நாங்கள் கீழ்த்திசை ஞானிகள் மன்னரை காண வந்துள்ளோம். மன்னாதி மன்னா வாழ்க. நம் அரண்மனை வாயிலில் சாஸ்திரிகள் மூவர் உம்மை காண வந்துள்ளனர். அவர்களை வரச் சொல். ராஜா வாழ்க. அறிவுமிக்க சாஸ்திரிகளே, வாருங்கள். தங்கள் வரவு நல்வரவுதானா? ஆம் ராஜா, எங்கள் வரவு ஒரு நற்பிறப்பை காண. என்னது நற்பிறப்பா? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். என்ன, யூதருக்கு ராஜாவா? அப்படியானால் அவர் நிச்சயமாகவே இந்த அரண்மனையில் தான் பிறந்திருக்க வேண்டும். சற்று பொறுங்கள், மருத்துவச்சிகளை கேட்டு நான் சொல்கிறேன். கொஞ்ச நேரம் இங்கு பொறுத்துக் கொள்ளுங்கள். நான் திட்டமாய் விசாரித்து வருகிறேன். உத்தரவு அரசே. மந்திரியாரை, மறைநூல் அறிஞரை வர சொல்லுங்கள். உத்தரவு அரசே. மறைநூல் அறிஞரே, மறையோதும் கலைஞரே, இதோ கீழ்நாட்டு ஞானியர் மூவர் வந்திருக்கின்றனர். யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என எம் அரண்மனையை அணுகினர். ஆனால் விசாரித்தவரை குழந்தை ஏதும் நம் அரண்மனையில் பிறக்கவில்லையே. அப்படியானால் அந்த யூத ராஜா எங்கே பிறந்திருப்பார் என்பதை எமக்கு அறிவிக்கவே உங்களை யாவரையும் அழைத்தேன். புரட்டுங்கள் உங்கள் வேத நூலை, கூறுங்கள் ராஜ குழந்தை பிறப்பை. அரசே, யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டிருக்கிறது. காவலனே, விருந்தினரை அழைத்து வா. சாஸ்திரிகளே, யூதருக்கு ராஜா பெத்லகேமிலே பிறந்திருப்பார். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். உத்தரவு அரசே. சரி, போய் வாருங்கள். என்ன ராஜா ரொம்ப யோசனையாக இருக்கிறார் போல இருக்கு. ராஜாவே, தாங்கள் ஏன் இன்று மிகவும் துக்கமாக இருக்கின்றீர்கள்? உங்கள் முகம் மிகவும் வாடி காணப்படுகிறது. அதாண்டி கேட்டியா? யூதருக்கு ராஜாவா ஒரு அதிசய குழந்தை பிறந்திருக்கிறதாம் என் போட்டிக்கு. என்ன, தாங்கள் இவ்வளவு திறமையாக ஆட்சி செய்யும் போது வேறு ஒரு ராஜாவா? அது மட்டுமல்ல, கிழக்கிலிருந்து 3 சாஸ்திரிகள் அந்த குழந்தையை காண நம் அரண்மனையை அணுகினர். அவர்களிடம் அவர் இங்கே பிறக்கவில்லை, தாங்கள் போய் அவரை பணிந்து கொண்டு பின்பு அதை குறித்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டு உள்ளேன். அவர்கள் இன்னும் வரவில்லை. 7 நாட்கள் ஆயிற்று. இன்னும் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அப்படியானால் அந்த குழந்தையை நீ எப்படி கண்டுபிடிக்க போகிறீர்கள்? அதாண்டி தெரியவில்லை. அப்படியானால் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்னிடுங்க. அப்ப அந்த குழந்தையும் செத்துடும். சபாஷ், நல்ல யோசனை. என் மனைவியே நல்ல யோசனை கொடுத்தார். உன் திட்டத்தை சரியாய் நிறைவேற்றி எனக்கு போட்டியான அந்த யூத ராஜாவை கொன்று தீர்ப்பேன். நல்லது அரசே. பிள்ளை இருக்கும் ஸ்தலம் வரைக்கும் நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியது.
Angels we have heard on high, sweetly singing all the plains, and the mountains in reply, echoing their joyous strain. Gloria in excelsis Deo. Gloria in excelsis Deo. Shepherds, why this jubilee? Why your joyous strains prolong? What the glad sound tidings be, which inspire your heavenly song? Gloria in excelsis Deo. Gloria in excelsis ஓ குழந்தைகளா இங்க வாங்க. சாண்டா கிளாஸ் வந்திருக்கேன். கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். பனிப்பட பாதையிலே ஒரு குதிரை வண்டியிலே பயங்களை கடந்து சென்றோம் புன்னகையுடனே. மணிகள் சத்தத்தினால் உல்லாசம் நிறைந்து கிறிஸ்துமஸ் இரவில் பாடும் உல்லாச பாட்டு. ஓ மணியோசை மணியோசை வழி முழுதும் மணியோசை. குதிரை வண்டியில் ஆனந்தமாய் பாடி செல்வது என்ன ஆசை. ஓ மணியோசை மணியோசை வழி முழுதும் மணியோசை. குதிரை வண்டியில் ஆனந்தமாய் பாடி செல்வது என்ன ஆசை. இது ஒரு அழகான கிறிஸ்துமஸ். இந்த பணியும் ரொம்ப அழகுதான். பனிப்பட பாதையிலே ஒரு குதிரை வண்டியிலே வயல்களை கடந்து சென்றோம் புன்னகையுடனே. மணிகளின் சத்தத்தினால் உல்லாசம் நிறைந்து கிறிஸ்துமஸ் இரவில் பாடும் உல்லாச பாட்டு. ஓ மணியோசை மணியோசை வழி முழுதும் மணியோசை. குதிரை வண்டியில் ஆனந்தமாய் பாடி செல்வது என்ன ஆசை. ஓ மணியோசை மணியோசை வழி முழுதும் மணியோசை. குதிரை வண்டியில் ஆனந்தமாய் பாடி செல்வது என்ன ஆசை. ஓஹோ, நிறைய பரிசுகளை தரணும். யாரு முதல்ல வர போறீங்க? பனிப்பட பாதையிலே ஒரு குதிரை வண்டியிலே பயல்களை கடந்து சென்றோம் புன்னகையுடனே. மணிகள் சத்தத்தினால் உல்லாசம் நிறைந்து கிறிஸ்துமஸ் இரவில் பாடும் உல்லாச பாட்டு. ஓ மணியோசை மணியோசை வழி முழுதும் மணியோசை. குதிரை வண்டியில் ஆனந்தமாய் பாடி செல்வது என்ன ஆசை. ஓ மணியோசை மணியோசை வழி முழுதும் மணியோசை. குதிரை வண்டியில் ஆனந்தமாய் பாடி செல்வது என்ன ஆசை. உங்க எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். மிட்டாய் கொடுக்கலையோ போடு போடு போடு.